எனக்கு பொறக்க போறது பொண்ணுதான்னு கன்ஃபார்ம் பண்ண உடனே என் மனசுல நெறைய ஆசைகள் இருந்தது. பட் அதுல எல்லாமே பண்ணிட்டேனான்னு கேட்டா கிடையாது. மேபி ஒரு 5% ஆஃப் இட் தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். மேடம்க்கு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. சட்டுன்னு வளர்ந்துட்டேன். அண்ட் பிரதீப் வந்து திருதிக்காக ஒரு ரோஸ் பொக்கே வாங்கிட்டு வந்தாங்க. இதுவும் எனக்கு ஒன் ஆஃப் த ஒரு ஆசை லிஸ்ட்ல தான் இருந்தது. ஸோ அவங்க அப்பா பொக்கே குடுக்கணும்னு. ஸோ அது ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ணாவும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணாங்க. நான் அவன நெக்ஸ்ட் டே கூடனே இல்ல. அவனுக்கு எக்ஸைட்மென்ட் தாங்கவே முடியல. அவளோட ரியாக்ஷன கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரீ பர்த்டே கிஃப்ட் மாரியே குடுத்துட்டோம். பிகாஸ் ஆஃப் கோர்ஸ் பர்த்டேக்கு நெறைய கிஃப்ட் வரும்ன்றனால இது ஒன் ஆஃப் த கிஃப்ட் ஆயிடும். பட் இப்போ வந்து இட் வில் பி மோர் ஸ்பெஷல். அவன் சொன்ன அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிகாஸ் நெறைய இருக்கும்போது இதுல ஒண்ணு குடுக்கும்போது ரொம்ப ஸ்பெஷலா இருக்காது. பட் நவ் திஸ் இஸ் த ஒன்லி கிஃப்ட் ஸோ விச் இஸ் ஈவன் மோர் ஸ்பெஷல். திஸ் வில் பி த ஃபார்மலி ரிசீவிங் த ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டா இருக்கும். ஸோ அந்த விதத்துல அதுவும் ஹாப்பி தான். ஸோ அண்ணா வந்து வாங்கி குடுத்தது இந்த டெடி பேர் தான். ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது. இது ஆக்சுவலா கொஞ்சம் ஸ்மச்டா இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ளஃபியா ஆயிடும். அதுக்கப்புறம் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். நைட் தூங்குறதெல்லாம் மேடம்க்கு புதுசே கிடையாது. பட் இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப சாமி ஆடிட்டு இருந்தா. இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவள முழிக்க வச்சுட்டு இருந்தோம். ரொம்ப கிராங்கி அழுதுட்டு தான் இருந்தா. பட் இருந்தாலும் டுடே கேனாட் பி மிஸ்ட். அந்த ஒரு ரீசன்னால கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் அவள முழிக்க வச்சிருந்தோம். ஸோ அஃபிஷியலி ஷி டர்ன் 2. அதனால தான் 2 கேண்டில் வச்சிருக்கோம். அண்ட் ரித்தி குட்டி ஹேட் லாட் ஆஃப் ஃபன், ஃபுல் என்ஜாய்மெண்ட். ஸோ இப்போதுலேருந்து பர்த்டே வைப் ஸ்டார்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டேவா இருந்தாலும் எனக்கு பெரிய கல்யாணம் மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி ரொம்ப டயர்டா இருக்கு. பட் அதெல்லாம் மீறி நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது தானே அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டே தான். ஸோ பர்த்டே எப்படி போகுதுன்றதை அடுத்த ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம்.